இந்த வாழ்க்கை ரொம்ப குறுகியது. இன்னும் கொஞ்சம் தைரியமா இருங்களேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்க தோற்றுவிடக்கூடாது. பக் ஆரம்பத்தில் நீதிபதி வீட்டில் செல்லப்பிராணியாக இருந்தது. சிறுவயதிலிருந்து நல்ல முறையில் வளர்க்கப்பட்டதால் அவனது வாழ்க்கை கவலையின்றி கழிந்தது. எங்கு சென்றாலும் அவன் சுதந்திரமாக சென்று வர முடிந்தது. குறும்புத்தனம் அவனது அடையாளமாக இருந்தது. ஒரு நாள் நீதிபதி வீட்டில் விருந்து நடைபெற்றது. பக் மேஜை நிறைய உணவுகளை பார்த்தான். அவ்வளவுதான். அவன் ஆசையாக ஒரு கோழித் துண்டை கடித்து மற்றவர்களுடன் சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டான். எதிர்பார்த்தது போலவே பக் அந்த விருந்தை கலேபரமாக்கி விட்டான். நீதிபதி அவனை திட்டவில்லை. மாறாக அவனை வெளியே நிறுத்திவிட்டு சிந்திக்கச் சொன்னார். இந்த ஒரு அசம்பாவிதம் நிகழாமல் இருந்திருந்தால் பக் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திருப்பான். ஆனால் இந்த எதிர்பாராத நிகழ்வு அவனது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டது. அன்றிரவு தந்திரமான தோட்டக்காரன் அவனை காரில் ஏற்றி திடீரென்று கதவை சாத்திவிட்டான். ஏமாற்றப்பட்ட பக் மிகவும் பயந்து போனான். தோட்டக்காரன் அவனை விற்கப் போகிறான் என்பதை உணர்ந்ததும் அதிர்ச்சியடைந்தான். பல நாட்கள் பயணம் செய்த பிறகு அவன் விடுவிக்கப்பட்டான். ஆனால் வெளியே வந்ததும் தடியால் தாக்கப்பட்டான். இனி தனக்கு சுதந்திரமில்லை என்பதை பக் அறிந்து கொண்டான். அவன் ஒரு கப்பலில் ஏறி பனி சூழ்ந்த பகுதிக்கு வந்தான். வானத்திலிருந்து கொட்டும் பனியை பார்த்த பக் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். ஆர்வமாக அதை துரத்த ஆரம்பித்தான். அன்று ஒருவன் அந்த நாய்கள் கூட்டத்தில் இருந்த பக்கை பார்த்தான். உடனே அவனை வாங்கினான். வசதியான வீட்டில் வளர்ந்த ஒரு நாய் இப்படிப்பட்ட வேலையை செய்ததில்லையே. வழியில் தடுமாறி விழுந்தான். ஒரு முயலை பார்க்க போய் மொத்த கூட்டத்தையும் மலைச்சரிவில் தள்ளிவிட்டான். இரவு வந்தால்தான் அவனுக்கு மிகவும் கடினமான நேரம். முன்பு அவன் அறையில் கதகதப்பாக தூங்குவான். இப்போது அவன் எங்கு செல்வது, எங்கு தங்குவது என்று தெரியாமல் தவித்தான். தாங்க முடியாத குளிர். அப்போது பக் கண்ணுக்கு ஒரு கருப்பு ஓநாய் தெரிந்தது. ஆனால் அது நிஜமான ஓநாய் அல்ல. அதுதான் முதல் முறையாக பக்கின் உள்ளிருந்த காட்டுத்தனத்தை எழுப்பியது. சில நாட்களில் பக் இப்போதுள்ள வாழ்க்கைக்கு பழகினான். பனிச்சறுக்கு இழுக்கும் நாய்களின் தோற்றம் இன்னும் அழகாகத்தான் இருந்தது. அந்த நாய்கள் கூட்டத்தின் தலைவன் ஒரு ஹஸ்கி நாய். அது எப்போதும் உணவு, தண்ணீர் எல்லாவற்றையும் மற்ற நாய்களிடமிருந்து பறித்துக் கொள்ளும். பக் அதை பார்த்துவிட்டு தனது பங்கையும் அதற்கு கொடுத்தது. பக்கை பார்த்து நாய்கள் கூட்டம் முதல் முறையாக மரியாதை காட்டியது.